ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் சுபா அகாடமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வீடியோ. என்ன வீடியோன்னு என்ன தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டிங்க்கு ஆர் ஸ்டிச்சிங்க்கு எதுக்காக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட் ஸ்லீவாக இருக்கிறது, அளவு ப்ளவுஸாக ஷார்ட் ஸ்லீவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம அதை வந்துட்டு லாங் ஸ்லீவாக எப்படி வந்துட்டு மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக எப்பயும் போல் அவங்க வந்து பார்டர் சைடு கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்டர் சைடு எடுத்துக்கணும், இல்லாட்டினா பிளெயின் சைடு எடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்து பார்டர் சைடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்டர் சைடில் எடுத்துக்கிட்டேன். நார்மலாக வந்து எப்பயும் போல் 4ஆக மடிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரியே கரெக்டாக மடிச்சுட்டு, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் வந்துட்டு ரொம்ப பிசுறாக போயிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ அதனால் அதுலேருந்து கரெக்டாக கீழே அன்ஈவனாக இருக்க கிளாத்தெல்லாம் ஈவனுக்காக கரெக்டான லைன் வந்துட்டு போட்டுக்கிறோம். ஸோ அதுலேருந்து 1 இன்ச் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். தென் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஷார்ட் ஸ்லீவோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 5 தான் இருக்குது. ஸோ இப்போ லாங் ஸ்லீவுக்கு அப்படிங்கும்போது 8.5. ஸோ 8.5 வந்து நான் வச்சுக்கிட்டேன். லாங் ஸ்லீவுக்கு அதுவே போதும். அது வந்து 3/4 ஹேண்ட் மாதிரி பாதி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு நம்ம அப்படியே அளவு துணி கொடுத்துருக்காங்கங்கிறனால அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம மேலே வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் நார்மலாக இந்த ஸ்லீவ்ஸ் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க, கையோட சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. அது எப்பயுமே வந்து ஆரி ஒர்க்குக்கு 5 வந்தால் போதும். ஸோ ரொம்ப வந்து பாடியாக இருக்காங்க, ஃபேட்டாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு 6 to 7 வச்சுக்கலாம். 44 இன்ச்சஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 6 to 7 வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு நார்மலாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே 5 போதும். ஸோ நான் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா மெயின் பார்ட்டிஷன் மட்டும்தான், மெயின் அளவு மட்டும்தான் எல்லாத்துலேயுமே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயும் போல் நடுவில் மார்க் போட்டு டிசியில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால அப்படியே வந்து நம்ம திரும்பி போட்டு எப்பயும் போல் நார்மலாக ட்ரேஸ் பண்ணுற மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நீட்டாகவும் அண்ட் ஈஸி மெத்தட்லேயும் முடிஞ்சிடும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக தெரியுது. ஸோ இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து எல்லாத்தையும் டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சைடு போடுற ஸ்லீவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு நியூவாக இருக்குது, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காத கமெண்ட்டும் பண்ணுங்கள் அண்ட் லைக்ஸும் மறக்காத கொடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒர்க்ஸையும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா அதை டார்க் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் அப்படியே ட்ரேஸ் விழுந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும், எந்த ஒரு இதுவுமே தேவையில்ல, கிளியராகவே தெரியும். ஸோ நம்ம அதை டார்க் மட்டும் பண்ணிட்டோம்னா போதும். ஆரி ஒர்க் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாங் ஹேண்ட் வந்துட்டு வைக்க தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, எங்கே வந்து மார்க் பண்ணுறது தெரியல, அண்ட் வந்து நார்மலாக ஒருத்தவங்களோட ஸ்லீவ் லென்த்து தெரியல அப்படிங்கும்போது நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.